ஹலோ, எல்லோரும் தூங்கிட்டிங்களா? தூங்கியிருந்தாலும் பரவாயில்ல. இருவாச்சி காதலை குறித்து கேட்டுட்டு தூங்கலாம். இருவாச்சி பறவை இன்னொரு பறவையும் காதலிச்சிட்டா தன்னுடைய உயிருள்ள நாள் வரைக்கும் இன்னொரு பறவையோட அது சேராதான். ஒருவேளை இந்த பறவை மற்ற ஏதாவது வேடர்களால் கொல்லப்பட்டால் இன்னொரு பறவையும் வாழாதான். இது என்னடா இப்படி ஒரு கதை ஒன்று இருக்குது அப்படின்னு சமீபத்தில் ஒரு புக்கில் படித்தேன். அது 2 பறவையும் காதலிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு குடும்பமானதுக்கப்புறம் அது ஒரு மரப்பொந்தை தொலாவி அந்த மரப்பொந்துக்குள்ளே அந்த பெண் பறவை போகுமா. பாருங்கள், அந்த பெண் பறவை உள்ளே போகும்போது தன்னுடைய பெரிய மூக்கால் தன்னுடைய ரெக்கையெல்லாம் பெரிய பெரிய ரெக்கையெல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டு அது உள்ளே போய் உட்காந்துக்குமா. இந்த ஆண் பறவை வெளியே இருந்து அந்த சேத்தையெல்லாம் குழப்பி அதை கம்ப்ளீட்டாக மூடி வச்சிருமா. இந்த உள்ளே இருக்கக்கூடிய பெண் பறவை முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கிற காலம் வரைக்கும் இந்த பறவை வெளியே இருந்து அதுக்கு தேவையான எல்லா உணவையும் கொண்டு கொடுக்குமா. உள்ளே கொண்டு வந்து கொடுக்கும்போது அதில் இன்செக்ட்ஸ் இருக்குமா, பாம்பு இருக்குமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு செரி பழத்தை கொண்டாந்து கொடுக்குமா. நல்ல போஷாக்கான உணவை கொண்டு தன்னுடைய காதல் பறவைக்கு கொண்டு கொடுக்குமா. பார்ப்பதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட இந்த பறவை என்னை போலவே இருக்கும் போல் தெரியுது. அந்த மாதிரியெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் அது குஞ்செல்லாம் பறித்ததுக்கப்புறம் உள்ளேருந்து வெளியே வரும் இல்லைங்களா. வெளியே வரும்போது அந்த பெண் பறவை தன்னுடைய மூக்கில் ஒரு செரி பழத்தை அப்படியே தன்னுடைய காதல் கணவனுக்கு கொடுப்பதற்காக அது அப்படியே வச்சிருக்குமா. வெளியே பார்க்கும்போது தான் தன்னுடைய ஆசை காதலனை முழுமையாக அது அப்புறம்தான் பார்க்குமா அந்த வெளிச்சத்தில். அதுக்கப்புறம் பார்த்து தன்னுடைய சேகரித்து வச்சிருக்கக்கூடிய அந்த செரி பழத்தை தன்னுடைய காதல் பறவைக்கு அதை ஊட்டி விட்டு அதுக்கப்புறமா தான் குடும்பமாக வாழுமா. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று கேட்டுக்கோங்க. உள்ளே அடை வச்சு அது குஞ்செல்லாம் பறித்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது ஏதாவது இந்த ஆண் பறவைக்கு அதாவது வேடுவர்களால் ஏற்பட்டு அது உயிரிழக்க நேரிட்டால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த உள்ளே இருக்கக்கூடிய பறவை வெளியே வராதான், அது அப்படியே செத்துருமா. கேட்ட உடனே இந்த கதையை படித்த உடனே அடடா, இது மாதிரியான ஒரு அருமையான அற்புதமான வீடியோவை நம்ம ஒன்று போடணுமே. இந்த பொங்கல் நாளில் நிச்சயமாக எல்லாரும் கணவன் மனைவியாக இப்படி நீங்கள்லாம் சேர்ந்து வாழணும், இதுக்காக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சி தாங்க இந்த வீடியோவை நான் போடுறேன். இதையே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும்